தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த 50 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்தது ஒரு அரசியல் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போதுல, நீங்க என்னய்யா புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றீங்க? உங்கள யார் வர சொன்னா? நாங்க மக்களுக்காக எவ்வளோ இலவசத்த அள்ளி அள்ளி குடுத்துருக்கோம். எங்க மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எப்படி வளர்ச்சி அடைய வச்சிருக்கோம். கடந்த 50 ஆண்டு காலமா நாங்க எங்க மக்கள வளர்ச்சி அடைய வச்சதால தான், இன்னுமே வந்து சிறுபான்மையினருக்கு வந்து எந்த வசதியும் கிடைக்கல அப்படின்னு மைக்க புடிச்சு பேசிட்டு இருக்கோம். கடந்த 50 ஆண்டு காலமா சிறுபான்மையினர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ இருந்தாங்க. இப்ப கீழ தான் இருக்காங்க. இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம், அவர்கள் வச்சு தான் அரசியல் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதாவது கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இருக்கவே இருக்கு. ஓ, ஜாதி கட்சி இலவசமாக ஏதோ கொடுக்குறான்னு சொல்கிறாருப்பா, இலவச கல்வியா, அது ஜாதி கட்சி. இலவச மருத்துவமா, அதுவும் ஜாதி கட்சி. மது ஒழிப்பியா, நீயும் ஜாதி கட்சி. இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவியா, நீயும் ஜாதி கட்சி. இல்லை வேற ஏதாவது தமிழ் சித்தாந்தத்தோட வரையா, வா, நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய பி டீம். இன்னைக்கு எப்படி வந்தாலும் சரி, நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் தான் வந்து எங்கள் மக்களை வளர்ச்சி அடைய வச்சுருக்கோம். எங்கள் மக்களுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கொள்ளாமல், என்னடா இது விரதமா, பேர் மறந்து போச்சு, ஐயோ, உண்ணாவிரத போராட்டம் இருந்து 1,50,000 மக்களை நாங்கள் வந்து வாழ வச்சுருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் பண்ணுற அரசியல் மாதிரி யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்க. அதனால் இனிமேல் மக்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓட்டுக்கு வந்து பணம் வாங்காமல் நல்லது ஒரு அரசியல் தலைவர், எங்களை மாதிரி அரசியல் தலைவர் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க?